ஆல், டே 8 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கோம். டே 7 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, பார்த்துட்டு டே 8க்கு வாங்க. ஓகே, ஸோ டே 8ல் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, ஃபில்லிங் எசென்ஷியலில் நெகட்டிவ் ஸ்பேசிங். ஓகே, ஸோ நெகட்டிவ் ஸ்பேசிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கட் ஒர்க், ரிவர்ஸ் ஃபில்லிங். ஓகே, இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, மெயின் எலமெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம டே 2ல் பார்த்தோம்ல, ஒரு 6 ஃப்ளார்ஸ், அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்துட்டு அந்த ஃப்ளார்ஸோட சேர்த்து கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் லைக் ஓப்பன் கர்வ், க்ளோஸ்டு கர்வ், காயில், ரவுண்ட், ஹார்ட், தென் லீஃப், டைமண்ட் அண்ட் எனி அதர் ஷேப். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி ஷேப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து போட்டு காமிக்கிறேன் நெகட்டிவ் ஸ்பேசிங் எப்படி போடணுன்றது. ஓகே, ஸோ எந்த ஃப்ளார் வேணாலும் போடலாம், என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம ஹம்ஸ் கொடுக்கக்குள்ள எப்போவுமே 4 சைட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஹம்ஸ் நீட்டாக வரும். ஓகேவா? நமக்கு என்ன ஃப்ளார் விருப்பமாக இருக்கோ, இல்லை வந்துட்டு அதில் என்ன நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் ப்ரைடோட ஹேண்டில் எந்த மாதிரி கொடுக்க போகிறீங்கன்றதை டிபெண்ட் பண்ணி அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுதான் கொடுக்கணும், அதுதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 லேயர்ஸ் வந்து ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். தென் வந்துட்டு எனக்கு தோன்ற மாதிரி நான் ஏதாவது ஃப்ளார் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் மாங்காய் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளார் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இதுதான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு சென்டரில் இது கொடுத்துட்டேன். ஸோ இதை சுற்றி நான் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கர்வ் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். நம்ம ஓப்பன் கர்வ், க்ளோஸ்டு கர்வ்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கர்வ் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிப்போம். இதை சுற்றி இப்போ நான் வந்துட்டு லீஃப் கொடுக்குறேன். லீஃபும் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் லீஃப் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது இதுதான். ஓகே, கொஞ்சம் ப்ராடாக வித் இந்த இது லைனை சுற்றி வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் வந்துட்டு இதே ஃப்ளாரை வந்துட்டு நான் அகெயின் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன் மிடில். ஓகே, ஸோ அகெயின் வந்துட்டு சர்க்கிள் கொடுத்து காயில் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம காயில் கொடுக்கலாம், சர்க்கிள் கொடுக்கலாம், ஹார்ட்டு, என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுட்டு உடனே இதில் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக காய விட்டுட்டு தான் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்ட உடனே ஃபில் பண்ணுறதுக்கும் லைட்டாக கொஞ்சம் காய விட்டு ஃபில் பண்ணுறதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் போடணுமா, இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துட்டு கண்டினியூஸாக கொடுக்கணுமா அப்படின்றதும் கிடையாது. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய ஃப்ளவர்ஸ், என்ன ஃப்ளவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இப்போ நான் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் தெரியாமல் நான் சிங்கிள் லைன் கொடுத்துட்டேன். ஓகே, தென் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸில் நீங்கள் சர்க்கிள் கொடுக்கலாம். இந்த மாதிரி பெரிய சர்க்கிள், குட்டி சர்க்கிள், ஆனால் ஒரே மாதிரி கொடுக்காதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் அதை கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாருக்கும் இதுக்கும் சும்மா ஒரு கனெக்ட் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, சும்மா சின்ன பாத் மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கும் கொடுக்குறேன். நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் வந்துட்டு அகெயின் நீங்கள் ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். ஓகேவா? தென் இதுக்கும் வந்துட்டு சும்மா ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறேன். நமக்கு அந்த சர்க்கிள், அதாவது நம்ம என்ன போடுறோம் அப்படின்றத அந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் ஒரு பெரிய சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு டைமண்ட் ஷேப் மாதிரி கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ டைமண்ட் ஷேப்லேயே கொஞ்சம் கர்வியாக லைக் லீஃப் மாதிரி. ஓகே, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஹார்ட்டு கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தென் வந்து ஒரு குட்டி காயில் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு பேலன்ஸ் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஃபில் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி தீட்டாதீங்க. ஓகே, ஸோ ஒரு லைன் கொடுக்குறீங்கன்னா அந்த லைன் ஃபில் ஆகுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள்.
இதுக்கு அவுட்டரில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு அந்த ஃப்ளார் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் போட்ட உடனே ஃபில் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளார் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். இதில் போடக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆல்ரெடி போட்டிருக்க ஃப்ளாரில் அவுட்டர் லைன் கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த ஃப்ளாரோ அதில் அந்த டிசைனோ டிஸ்டர்ப் ஆகாது உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ லைன் மாதிரி கொடுத்தே நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணலாம். அந்த இது ஃபில் ஆகணும். இப்படி தீட்டாதீங்க, திருப்ப சொல்கிறேன். ஓகேவா? டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ என்னோடய வீடியோஸ் ஓகே உங்களுக்கு லேர்னிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அவுட்டரில் நான் இந்த மாதிரி ஆனால் அவுட்டரில் கொடுக்கக்குள்ள கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கணும். அது இன்னரில் போயிடக்கூடாது. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ளாரோட அவுட்டர், அதை போய் நம்ம போட்டது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி போடக்குள்ளே ஃபில் பண்ணக்குள்ளே நமக்கு வந்துட்டு நம்ம போட்டிருக்க ஃப்ளார் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும், பிரைட்டாக. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்பேஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சர்க்கிள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கர்வ் போடக்குள்ளே இந்த இடத்த ஃபில் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி எல்லா ஃப்ளவருக்கோ இல்லை எல்லா ஷேப்க்கோ அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், நான் ஃபில் பண்ணிட்டேன். தெரியுதா? இப்போ ஃபில் பண்ணதுக்கும் இந்த ஃப்ளார்ஸ் வந்து பிரைட்டாக தெரியறதுக்கும் டிஃப்ரென்ஸ். இதே நான் இதில் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றது. ஸோ நான் இதையும் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. அந்த நடுவில் போய் மர்ஜ் ஆகாது. இந்த லைன் கொஞ்சம் காஞ்சதுனால நான் இதில் தெரியாமல் டச் பண்ணிட்டனாலும் அது டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ கொஞ்சம் காய விட்டே வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரோஸ் போட்டிருக்கேன். ரோஸ்க்கு மேலே கொஞ்சம் ப்ராட் ஆகிறதுக்கு லைட்டாக குட்டி குட்டி ஹார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப கர்வ் பண்ணாமல் மைல்டாக கர்வ் கொடுத்து ஹார்ட் கொடுத்துருக்கேன். அதில் லீஃபு கர்வ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் லீஃப், சர்க்கிள்ஸ், ஸ்க்ரில்ஸு, டைமண்ட், ஹார்ட், இந்த மாதிரி நமக்கு என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் நான் வந்துட்டு லோட்டஸ் வச்சு ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த லோட்டஸ் வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு லேயராக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் சின்னதாக கொண்டு வரணும். ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் மாதிரி ஒரு சின்ன அசம்ஷனில் குட்டி குட்டியாக கொண்டு வரணும். அவ்வளோதான். ஸோ லோட்டஸ் போட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகைன் வந்து நான் ஓப்பன் கர்வ் கொடுக்க போகிறேன். கர்வ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ கர்வில் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ். ஓகே, தென் இது மேலே லீஃப் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கண்டினியூஸ் லீஃப் கொடுக்கல, ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸில் சர்க்கிள். ஸோ அந்த ஸ்பேஸில் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். நான் சர்க்கிள் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, கட் கனெக்ட் மெத்தட். ஸோ அதையும் நான் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு நான் நிறைய பெட்டல் போடல, சும்மா ஒரு 2 பெட்டல்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன் போத் சைட். தென் வந்துட்டு அதுக்கு
கனெக்ட் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு லைன். தென் இதில் வந்துட்டு லீஃப் இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம டிசைன் நமக்கு எப்படி வேணும் அப்படின்றத பொறுத்து தான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அகைன் நான் வந்துட்டு கர்வ் கொடுக்குறேன். மேக்ஸிமம் நம்ம இதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியானது வந்துட்டு கர்வ் தான். கர்வ் சுற்றி இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நான் முன்னாடி போட்ட மாதிரி 3 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸில் நான் ஃபில் பண்ணுறதுக்கு அகைன் ஒரு காயில் கொடுத்துக்கிறேன். அகைன் சர்க்கிள். இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, இதுலேயும் ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு இங்கே ஒரு லோட்டஸ் போட்டுக்கிறேன் கட் கனெக்ட் மெத்தடில். ஓகே. சென்டரில் ஒரு டாட் சும்மா ஒரு ஹைலைட்டுக்காக. அகெயின் 2 லைன்ஸ் ஸ்டெம் மாதிரி. ஓகே. தென் லீஃப். ஓகேவா? இந்த இடத்துல வெறும் லீஃப் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ லீஃப் மட்டும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே நீங்கள் ஒரு சின்ன கர்வ் அதை ஃபில் பண்ணுற மாதிரி சர்க்கிள், இந்த மீட்டில் ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு லீஃப் கொடுத்துக்கிறேன். நமக்கு அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதில் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது மேட்டர். ஓகே. அகெயின் ஒரு லோட்டஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே தான் லோட்டஸ் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் ஓகே தான். கொஞ்சம் போடக்குள்ளே உட்காந்து கம்ஃபர்டபுளாக போடுங்க. ஓகே. சாரி. தென் இதை வந்து இந்த லைனில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம எங்கே வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இங்கே ஒரு லீஃப், அகைன் இங்கே ஒரு சர்க்கிள். வேறு எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ சர்க்கிள் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். நான் வந்து சர்க்கிள் மட்டுமே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓரளவுக்கு எல்லா ஸ்பேஸும் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்ற என்னோட ரெஃபரன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணது. நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், என்ன லீஃப் வேணாலும் போட்டுக்கலாம், என்ன ஃப்ளவர் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு தோணுதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான் டே 8ஓட கிளாஸ். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.